எல்லாருக்கும் வணக்கம். லஞ்ச் டைம் ஆல்மோஸ்ட் ஆக போதா? எல்லாம் முடிச்சுட்டு இருக்கோமா இல்லை தூங்குறோமா? ஓகே, எல்லாம் முடிச்சிச்சு. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து கணவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி உங்கள் டைம் கொடுத்ததுக்காக. அண்ட் பார்த்திபன் சார், யூவி சார், சுஹாசினி மேம், இவ்வளோ பேர் இருக்காங்க, சித்ரா சார் இங்கே. பட் தேங்க்யூ ஃபார் கிரேசிங் ஆர் ஃபிலிம் வேர்டிக்ட். ஐ திங்க் என்னை வந்து ஃபர்ஸ்ட்டு ஹாலிவுட்னு சொல்லலாமா கிருஷ்ணா சார்? ஹாலிவுட்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஐ திங்க் இட் வில் பி யூ. பிகாஸ் நான் வந்து எந்த படத்துல வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் எந்த படத்துலையும் பேசுறது இல்லை. பட் எனக்கு இங்கிலீஷ் ஒரு பக்கம் ஈஸி, பிகாஸ் என்னோட திங்கிங் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ். ஸோ அதனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் என்னன்னா இதில் படிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக பேசணும். ஏன்னா நான் இங்கிலீஷில் பேசணும்னா பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக பேசி யாருக்குமே புரியாது. ஸோ கோர்ட்டுக்கே புரியாது. ஸோ அந்த வந்து அந்த எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக பேச ட்ரை பண்ண அந்த படத்தில். அண்ட் இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி நம்ம உலகத்துல ஒரு ஆக்டிங் நடக்கும், அவங்க உலகத்துல ஒரு வேற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஒரு வேற மாதிரி ஆக்டிங் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ப்ராசஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஈக்குவலா வந்து நம்ம நடிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்த்தி காம்படிஷனா இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து ஆனான்னு சொல்லி எனக்கு ஏற்று வந்து ஒரு ஆக்டர் இருந்தாங்க. ஐ தாட் ஷி வாஸ் அமேசிங். ஏன்னா அவங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி நடந்துருந்துச்சு. அண்ட் அப்கோர்ஸ் ஐ திங்க் அதுதான் வந்து அந்த படத்துக்கு அந்த ஃபிளேவர். பிகாஸ் 2 லாயர்ஸ் வந்து அவங்க எதுக்கும் போது அந்த அந்த ஒரு டென்ஷன் தான் கிரியேட் பண்றது தான் வந்து அந்த படம். ஸோ ஐ திங்க் ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு ஆனா. ஷி கேவ் மீ a lot of courage and challenged me also to be a better actress ன்னு சொல்லலாம். அண்ட் மேம் சுஹாசினி மேம் கூட வந்து எனக்கு காம்பினேஷன் கிடையாது. பட் ஐ திங்க் ஷி இஸ் த ஒன்லி ஒன் ஹூ வில் சே லிட்டரலி ஷி சீன் மீ ஃப்ரம் திஸ் சைஸ். ஸோ அந்த வயசுலேருந்து ஐ திங்க் ஐ பின் ரன்னிங் பிஹைண்ட் ஹர் ஆல் த டைம். எவ்ரி டைம் ஐ see her, சுஹாசினி ஆண்டி ஷி ஆல்வேஸ் நோஸ் மீ as a kid. அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு வரைக்குமே வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. எனிதிங் ஹேப்பன்ஸ் ஷீல் பி தி ஃபர்ஸ்ட் ஒன் டு மெசேஜ் மீ அண்ட் சே ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் யூ சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் வந்து அவங்களுக்கு தான் வரும். அண்ட் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்ட காரணம் வந்து கோபி சார். அவர் பை டிஃபால்ட் வந்து எந்த படம் பண்ணாலும் வரும், இந்த படத்தை பண்ணி சொல்லி ஃபர்ஸ்ட் கால் வருது வந்து எனக்கு தான் வரும். அண்ட் தேங்க்யூ கோபி சார், பிகாஸ் ஐ திங்க் யூ ஆல்வேஸ் கெப்ட் மீ இன் யுவர் நிபுணன் ஒரு படம் பண்ணேன். அப்போ வந்து அவர் கூட தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ ஹி வாஸ் லீட் அந்த ப்ராஜெக்ட் அண்ட் அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணது. So thank you Gopi for always keeping me in your heart and always offering me anything that you come across will first come to me, I know for sure. So Adhanal, thank you Rajima for being his support system. And Krishna sir, thank you so much. This film was a very different experience for me, and neenga sonna mari or different version of me. And இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூசரா இல்லை வந்து என்னன்னு தெரியல. பிகாஸ் ஒரு டைம்ல வந்து 11 o'clock பண்ணா ஓகே எல்லாரும் ஆர்டர் கொடுத்தீங்களா, யாருக்கு என்ன சாப்பாடு வேணும் என்ன சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் இறங்கி எல்லாருக்கும் ஆர்டர்லாம் எடுத்து சாப்பாடுல போய் அவர் தான் ரெடி பண்ணுவாரு. அண்ட் ஐ திங்க் அவரை வந்து அவர் கேரக்டர் வந்து நீங்க படத்துல பார்க்கும்போது டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. இவர் யார் கூட தான் இருக்காரு, இவங்களா யார் சொல்லி நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு அவர் பயங்கரமா வந்து ஒரு பிளே பாய் இமேஜா வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு இந்த படத்துல. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். வெல்கம் டு இந்தியன் சினிமா. தட்ஸ் ஆல் ஐ கேன் சே because you've already performed here. And Parthiban sir, thank you for being here today. And you always know I love you for the longest time and I admire your work. And unga kuda vandu work pandradhu enakku பயங்கரமான ஒரு always an excited feeling, and I'm really honored that I got to work with you. And you are a massive fan of your writing. I love your writing. I'm not a day that I've not seen your work and laughed. I think over and over again you bring a smile to my face always. And to hear such amazing words from you, I felt very blessed, and a lot of gratitude to all of you here who spoke such nice things about me. Thank you, and I will continue to do my best and entertain you all. Thank you so much. பொதுவா தீர்ப்பு சொல்றப்ப பேனாவோட நிப்பு உடையும், இங்க சுத்தியெல்லாம் ஏன் உடைஞ்சிருக்குது? ஹலோ கேக்குதா? ஒரு நிமிஷம் சுதர் அண்ட் கேகே ஒரு நிமிஷம் ஸ்டேஜ் வரீங்களா ப்ளீஸ்? சுதர் அண்ட் கேகே ப்ளீஸ். அதுக்குள்ளே யோசிச்சிருவாரு ஒரு பதில. பக்கத்துல வச்சுனாலே டென்ஷன் இருக்கு. சார் சுத்தியல் உடைஞ்சிருக்குல்ல, ஏன்னா அங்க நடந்த செயல் இந்த மாதிரி செயல் சார். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஏன் அது உடஞ்சிருக்காங்கன்னா அங்க நடக்கிற செயல் அந்த மாதிரி செயல். ஸோ நான் இதுக்கு மேலே அது கொடுத்தேன்னா நான் உங்களுக்கு முழு டீட்டெயில் கொடுக்க வேண்டியது படத்தை பற்றி. அதான் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா புரியாது. கண்டிப்பாக சார். சார் அதே மாதிரி டேரக்டர் சார் சொல்லுங்க. வரலட்சுமி மேடம் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க, அழகா நடிப்பாங்க, அதெல்லாம் ஓகே. சரி, ரொம்ப கியூட்டா இருக்காங்க மேரேஜுக்கு அப்புறம். ஆனா வந்து அவங்க அவங்க தமிழ் பேசினாலே எங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க பார்த்திபன் சார் கூட சொன்னாரு ஹேராமுக்கு அப்புறம் இந்த தமிழ் ராதிகா கேட்ட மாதிரி இந்த படத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து இங்கிலீஷே பேசியிருக்காங்க, எங்களுக்கெல்லாம் புரியுமா இல்ல அமெரிக்கன் தமிழர்களுக்கு மட்டும் புரியுமா? கண்டிப்பா கிடையாது.
இன்ஃபேக்ட் இப்போ அவங்களே சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸ்லோவாக தான் பேசுவாங்க. அதுவும் இங்கிலீஷ் கூட கண்டினியூஸாக வராது உங்களுக்கு. போயிட்டு போயிட்டு உங்களுக்கு இந்த கோர்ட்டில் விஷுவல் வெளில போயிட்டு 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 திருப்பி வரும். அப்படி வரைச்சு அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு தமிழ் தான் வரும். என்னங்க இல்லை ஸோ அதனால வரல கிளீனாக பேசியிருக்காங்க, ஸ்லோவாக பேசியிருக்காங்க, புரியும்படி பேசியிருக்காங்க. அவங்களே தான் சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் நாள் ஒரு டயலாக் பேசும்போது வந்து எப்போ ஃபாஸ்ட்டாக பேசினாலும் நீங்கள் ஐ ரிப்பீட் பேசுவாங்க. பண்ணவே இல்லை. அவங்களே நல்லா தெரிஞ்சு மெதுவாக பேசுவாங்க. ஜஸ்ட் கிளாரிஃபை பண்றதுக்கு ட்ரெய்லர்ல நிறைய இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி இருக்கும். படத்துல ஆக்சுவலா 60-70% தமிழ் தான். ஸோ கோர்ட் ரூம் வெளில நடக்கிறது எல்லாமே தமிழ் தான். கோர்ட் ரூம்ல தமிழ் பேசினா கேவலமா இருக்கும். அதனால இங்கிலீஷ் பேசியிருக்கோம். ஓகே ஓகே சார். அது மாதிரி படத்துல நிறைய ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறதா சொன்னீங்க. இங்க பேனர்ல யாரையும் காணுமே, எங்களுக்குலாம் ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களோ? இல்லை நீங்க பாலிவுட் ஆச்சுன்னா உடனே நீங்க டாம் குரூஸ், ஆஞ்சலினா ஜோலி அந்த ரேஞ்சிலேயே இருந்தீங்கன்னா கஷ்டம். இவங்கெல்லாம் அங்கேயும் அர்த்த கிரேட் மூவிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி மூவில பண்றாங்க. ஸோ அதனால வந்து இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் தான், அங்க நடிக்கிற ஆர்டிஸ்ட் தான். உங்களுக்கு தெரியாதுன்னா ஏன்னா பிகாஸ் அந்த படங்கள்லாம் எப்போ பார்த்தாலும் ஆல் ஓவர் தி வேர்ல்டு வரது கிடையாது. இதெல்லாம் அங்கேயே எடுக்கிற படங்கள். அதனால தான் உங்களுக்கு தெரியல. நான் உங்களுக்கு வேணா நான் ரெஃபரன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். சார் யூவி சார், நீங்க சொல்றப்ப நிறைய விஷயம் சொன்னீங்க. நீங்களும் பார்த்திபன் சாரும் அதான் உள்ள இந்த இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர். உண்மையான குரலுக்கு அதான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். ஆமா என்ன அவ்வளோ என்ன நீங்க தனி கேரியரை மிஸ் பண்றீங்களே, குரலை வச்சுட்டு என்னெல்லாமா பண்ணலாம் நீங்க. தேங்க்யூ சார். அதாவது இந்த படத்தை வந்து நீங்களும் பார்த்திபன் சாரும் பேசுறப்ப எனக்கு ஒரு சின்ன பயம் வந்தது. அது வந்து உண்மையான பாராட்டா வஞ்ச புகழ்ச்சி அணியா? இல்ல அவ்வளவு டீட்டெயிலா போனா அது உண்மையான பாராட்டா தான் இருக்கணும். நேரில் இருந்து வரையா கொஞ்சம் தெரிஞ்சு நீங்க சொல்றது உண்மைதான். நீங்க டீட்டெயிலா சொல்றீங்கல்ல. பார்த்திபன் சார் உங்க பதிலையும் எதிர்பார்க்குறேன். நான் தான் சொன்னேன் இல்லைங்க, சண்டே மட்டும் தான் நான் போய் பேசுவேன். தினம் சண்டே அவருக்கு. பேசணும்னு சொன்னேன். ஒரே நிமிஷம். ஒரு கேட்டார்ல, யார் சார் நீங்க கேட்டீங்களா? நீங்க தான் சார். சார் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன் சார். உண்மையா தான் சார் பாருங்க. தேங்க்ஸ். நீங்க கண்ணாடி போடாததுதான் முக்கியமான காரணம். எல்லாருக்கும் வணக்கம். சார் பார்த்திபன் சார் எழுத தவறிய பாடல்களை நான் எழுதியிருக்கேன் இந்த படத்துக்கு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வேண்டியிருக்கேன் நான், சார் எழுதக்கூடாது, சார் பிஸி ஆயிடணும் அப்படின்னு. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாய்ப்பு கொடுத்த கோபிகிருஷ்ணன் சாருக்கும் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த பாடல் மட்டும் இல்லை, எல்லாரும் வந்து சிச்சுவேஷனுக்காக பாட்டை எழுதுவாங்க, பாட்டுக்கு இந்த சிச்சுவேஷனை மட்டும் சொல்லுவாங்க. இந்த படத்தோட மொத்த கதையும் என்கிட்ட சொல்லி அந்த பாடல் வாங்க. ஏன்னா அந்த ஒட்டுமொத்த கதையுடைய சாரமும் அந்த பாடலில் இருக்கும். என்னுடைய பேர் நெய்னார், NYNARன்னு இந்த பேர் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு நெகிழ்ச்சியாக இருக்குது. கைகள்லாம் உதறுது. இத்தனை ஆளுமைகளுக்கு முன்னாடி என்னை நிற்க வச்ச மறுபடியும் நன்றி சொல்கிறேன் அவர் கோபிகிருஷ்ணன் சாருக்கு. என்னுடைய மானசீக குரு அவர் பார்த்திபன் சார். அவர்கிட்ட சந்தித்த முதல் சந்திப்பிலேயே என்னுடைய புத்தகத்தை கொடுத்ததுக்கு அறிமுகப்படுத்தி வச்ச கோபிகிருஷ்ணன் சார் மறுபடியும் எனக்கு இந்த ஒரு பாடலையும் எனக்கு வழங்கி எனக்கு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காரு. நான் ஒரு 11 புத்தகங்கள் போட்டிருந்தாலும் ஒரு புத்தகத்தையாவது பார்த்திபன் சார்கிட்ட கொடுத்துட முடியாமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த தருணத்தில் தான் ஒரு ஒரு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சியாக எனக்கு ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்தார். அதுக்காக நான் மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு பெண்ணின் சக்தியை, பெண்ணின் திறமையை, பெண்ணின் புத்திசாலித்தனத்தை, பெண்ணின் உளவியலை இந்த படம் பேசுது. பெண்ணின் உளவியலை இந்த படம் பேசுது. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். டிசர்வ் பண்ற லவ்வையும் சப்போர்ட்டையும் கொடுக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். யாரோ நோட்ஸ் விட்டு போயிட்டாங்க. கோபி சார் நோட்ஸ்
எப்போ கடைசியில் கூப்பிடுவாங்க என்ன பேசுறதுக்கு, இப்போ முதல்ல கூப்பிட்டாங்க. என்ன ப்ராப்ளம் தெரியாம பட் மேலே ஏற்றி விட்டீங்க. இந்த படம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ரொம்ப நீட்டான ஃபில்ம், வெரி ஸ்லிக் ஃபில்ம். நான் எதிர்பார்க்கல. முதல்ல கூப்பிடும்போது இந்த டைட்டில் பார்த்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, கோபி எனக்கு ஒரு நட்பு முறிஞ்சிருமோ அப்படின்றது ஒரு டவுட்டோட தான் போனேன். நான் கோபிக்காக போனேன். இவ்வளோ தியாகம் பண்ணதே இல்லை நான் லைஃப்பில் யாருக்குமே. போய் பார்த்தா ஐ வாஸ் டோட்டலி ஷாக்ட். இட் வாஸ் டெஃபினெட்லி வெரி பியூட்டிஃபுல் ஃபில்ம், வெரி ஸ்லிக் ஃபில்ம். ரொம்ப நீட்டாக இருந்தது, இஸ்திரி போட்ட மாதிரி கரெக்டாக இருந்தது. அந்த சார்ல்ஸ் லாப்டன் படம் வந்து என்ன விட்னஸ் ஃபார் தி ப்ராசிக்யூஷன், அதான் நான் கடைசியாக பார்த்த கோர்ட் ரூம் ட்ராமா. எனக்கு அவ்வளோ அலர்ஜி, எனக்கு கோர்ட் ரூம் ட்ராமானே பிடிக்காது. உட்காந்து இப்போ ஆச்சரிய முக்க போட போகிறாங்க, இப்போ நம்ம மேடையில் பேசுகிற மாதிரி. அப்போது ஹவு டு புல் ஆஃப் எ கோர்ட் ரூம் ட்ராமா, கோர்ட் ரூம் படம் ஓடி இருக்கு இப்போ, சூப்பர் ஹிட் ஆகிட்டு. ஸோ இட்ஸ் நாட் அனத்தமா தட் யூ ஆர் ஏபிள் டு கிவ் டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட், யூ ஆர் ஏபிள் டு ஹோல்ட் ஃப்ரேம். அந்த ஃபேஸஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். எல்லா ஃபேஸஸும் இந்த மூஞ்சி பார்த்தீங்க எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ராடனரியாக புல் அவுட் பண்ணியிருக்காங்க. செக்காவ்ஸ் கன்னு ஒரு வார்த்தை உண்டு நம்ம ஸ்க்ரீன் ரைட்டிங்கில். தியேட்டரில் நம்ம நடிக்கும்போது ஒரு தியேட்டரில் ப்ளே போடுறோம்னா அந்த ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு கப்போர்டில் ஒரு கன்னு நீங்கள் வச்சுற மாதிரி காமிச்சிருந்தீங்கன்னா அந்த கதைக்குள்ளே எப்பயாவது முடியறதுக்கு அந்த கன்னு ஒரு வாட்டியாவது யூஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அது வைக்காது. எது தேவையில்லையோ அது வைக்கக்கூடாது. இட்ஸ் ரிடன்டன்ட். ஸோ அதனால ஃபேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்கெல்லாம் வந்து குண்டா வீக்கமாக இருக்கும் அதெல்லாம் ட்ரிம் பண்ணி ப்ரீ ரிட்டன் ஸ்கிரிப்டில் வந்து என்ன டைலாக் படத்தில் சொன்னாலும் எந்த ஷாட் இருந்தாலும் டைரெக்டாக அது பிளாட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதை திரைக்கதை வடிவமைத்த கிருஷ்ணா சங்கர், கங்க்ராச்சுலேட்டட் யூ ஈவன் லாஸ்ட் டைம் யூ ஆர் நாட் ஹியர் இன் டவுன். அந்த ஸ்லிக்னஸ் இருக்கு பாருங்க செக்காவ்ஸ். எது தேவையோ அது மட்டும்தான் நம்ம எழுதுவது எடுப்பதுன்றது அது வந்து ரொம்ப அதீதமான ஒரு செயல். எல்லாத்தையும் எடுத்துருவோம். அதான் சொன்னோம், லெனின் ஒரு வாட்டி ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்க ஆரம்பிச்சு முதல்ல அவர் தான். இல்லை எல்லா படமே அவர் டைரக்ட் பண்ண அவர் எடிட் பண்ணாதான் ஷார்ட் ஃபிலிம் தான். 5 படம் எடுப்பாங்க, அவர் ஷார்ட்டாக ஒரு படமாக மாற்றுவாருன்னு. அது மாதிரி நம்ம 5 படம் எடுத்து வச்சு ஒரு படம் ஆக்குறதை விட நீங்கள் என்ன வேணும் அது ஒன்று எடுத்திருக்கீங்கல்ல, அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இல்லையா, ஹேட்ஸ் போடுவீங்கல்ல நீங்கள் போட வேண்டிய கட்டத்தில். அது வந்து தட் இஸ் சம்திங் விச் ஐ வாண்டட் டு கங்க்ராச்சுலேட் யூ ஆன் தட். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம என்ன வேணுமோ அது ஒண்டி எடுத்தா போகிறோம் அப்படிங்கிற அந்த திருப்தியோடு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப். அப்புறம் யூ டிடன்ட் கோ ஃபார் பேர் எடுத்து கொடுத்தாங்க ஹீரோன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸஸை நம்பி தான் இந்த படம். பர்க்மன் படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட் க்ளோஸ்அப்ஸ் இருக்கும் ஃபேஸஸ் எல்லாம். ஸ்வேன் நிக்விஸ்ட் கேமரா, ஸ்வேன் நிக்விஸ்ட் கேமராமேனுக்கும் இந்த அரவிந்த் கிருஷ்ணாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று உண்டு. பிசிசி அவன் கோச்சிக்க கூடாது, இல்லை ரொம்ப கோச்சிக்க வரேன். ஸ்வேன் நிக்விஸ்ட் சொன்னார், அவர் வந்து வின்டர் லைட்னு ஒரு படம் பர்க்மன், அது வந்து பியூர்லி வின்டரில் ஃபுல்லாக ஐஸ் கோல்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன லைட்டிங் கிடைக்கும், வானம்லாம் மூடி இருக்கு. அப்போ அந்த ஸ்குவாலி வெதரில் எப்போவுமே வின்டர் லைட்டுன்னு படம் பேர். அப்போ இந்த வீட்டுக்குள்ளே இன்டீரியரில் அந்த கிளாஸ் பெயிண்டில் வெர்மியர் பெயிண்டிங் மாதிரி வரக்கூடிய லைட்டு மூஞ்சில் பாதிப்படும் பாதிப்படாது. அப்போ ஸ்வேன் நிக்விஸ்ட் சொன்னார், எஸ்கிமோஸ் ஆர் தி ஒன்லி பீப்புள் ஹூ நோ 17 ஷேட்ஸ் ஆஃப் ஒயிட்னு. எனக்கு வெள்ளைத்தவர் வேறு பார்த்தா அதில் 17 ஷேடு பார்க்கக்கூடிய தகுதி பெற்றவன் எஸ்கிமோ அப்படின்னாரு. அதே மாதிரி பிசி ஸ்கூலில் வந்த அரவிந்த் கிருஷ்ணாலாம் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபைண்டிங் 170 ஷேட்ஸ் ஆஃப் டார்க்னு. ஒரு ஜோக்கு நினைச்சேன், பிசி இன்னி வரைக்கும் பிடிக்கல, யாரும் பிசிட்டு போட்டு கொடுத்துறாதீங்க. ஒரு வாட்டி நான் மேடையில் மலேசியாவில் நான் இஸ்பா அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மணிரத்னம் ஷூட்டிங் நடக்குது, பிசி கேமரா. நார்மலாக நம்ம ஷூட்டிங் நடக்கும்போது சித்ராவுக்கு தெரியும், சாதாரணமாக லைட்ஸ் ஆன், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் அப்படிம்போம். பிசி மணிரத்னம் படம் மாத்திரம் லைட்ஸ் ஆஃப், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் அப்படிம்போம். ஒரு வாட்டி சொன்ன உடனே ஸ்டார்ட் போயிட்டு இருக்கு, லைட்ஸ் ஆஃப், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் உடனே பிசி திடீர்னு கட் 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 அப்படிங்கிறாப்புல. என்னடா ஒரே ஒரு கேண்டில் இருந்துச்சு அப்படின்னு அணைச்சிட்டு ஸ்டார்ட் கேமரா சொன்னா கோவம் வராது. அந்த மாதிரி இருட்டில் எப்படி பார்க்க முடியும்னா நோ கேலிபிரேஷன் ஆஃப் சோ மெனி ஷேட்ஸ் ஆஃப் டார்க்னஸ். அதுல நேச்சுரல் லைட்ல இந்த படம் எடுத்தீங்க, அது சொல்ல வந்து நான் இப்போ லைட்ஸ் ஃபுல்லாக இது எவ்வளோ லைட்ஸ் யூஸ் பண்ண தெரியும், இப்போ பண்ணக்கூடாது வெறும் டார்ச்சர் பண்ணுங்க தெரியும். அரவிந்த் கிருஷ்ணாக்கு நேச்சுரல் லைட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டஃப் அவருக்கு. இஸ் யூஸ் டு சோ மச் லைட்ஸ் பட் இஸ் புல் இட் ஆஃப் சோ வெல். ஏன்னா அந்த கை தேர்ந்த அந்த இஸ் அ வெட்டரன் நவ் பை நவ் அண்ட் இஸ் டன் இட் சோ பியூட்டிஃபுல்லி வெல். ஃபேஸஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருவோட ஃபேஸ் என்ன, ஹாசினியோட ஃபேஸ் என்ன, அந்த ஃபேஸஸை கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஸ்ருதி ஹரியன்
அது அந்த கேரக்டர் நம்ம மைண்டில் போய் நிற்குது. ஒரு நுவான்சஸ் நீங்கள் ஐலைட்டு க்ளோஸ் பண்ணாலும் சின்ன புன்முறுவல் பண்ணாலும் மைண்டில் போய் ஒரு கேரக்டரோட நோட்டிஃபிகேஷனாக போய் சேருது. அதுக்கு அரவிந்த் கிருஷ்ணாவுக்கு தனியாக நம்ம பாராட்டுதல் தெரிவிக்க வேண்டும். அப்புறம் வந்து ஹீரோ பிரகாஷ் மோகன் தாஸ், அவர் ப்ரொடியூசர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. படத்தில் இங்கோ பார்த்தா மாதிரி இருக்கேன் படம் பார்த்தா சில இவர் தான் நடிச்சிருக்காரு. அதில் பார்த்தாரு டிஃப்ரெண்டாக சொதப்ப போகிறான் அந்த மனுஷன் அப்படின்னு. சரி இவர் நடிப்பை யாரும் கண்டுக்க கூடாதுக்கா என்ன பண்ணுறாரு, சட்டையை கட்டிட்டாரு சல்மான் கான் மாதிரி. அந்த காலத்தில் பி சின்ன பார்க்கும் எம்கேடிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பாடி காட்டியவர் எம்கேடி, பாடியை காட்டியவர் பி சின்னப்பா. இவர் பாடி காட்டி நம்ம தோக்க போகிறா இருந்தாலும் பார்த்தா அப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. Totally sorry, pull this off. I never expected you to be a good actor. I never expected this film to be a good film. இது எல்லாமே டர்ன் ட்விஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் டு தி ஃபில்ம் நிறைய நடந்தது இந்த படத்தில். அது ஹாசினி மாதிரி கிடையாது. ஹாசினி இஸ் த மோஸ்ட் அண்டர் யூஸ்ட் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மர் இன் த ஹோல் ஆஃப் இந்தியா. ஒரே ஒரு ஷாட் பார்த்தேன், ஏதோ ராகவா லாரன்ஸ் படத்தில் ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தேன். ஹாசினி அந்த 2 நுவான்ஸ்டு எக்ஸ்பிரஷன் ஷி கிவ்ஸ். Pure humor. It's Shaq Tattieயோட better humor. She pulled it off without any dialogue. அப்புறம் ராமானுஜம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளியே பார்த்ததே இல்லை. இந்த டைமென்ஷன் எல்லாம் ஒரு சின்னதாக ட்ரெய்லர் மாதிரி காமிச்சாங்களே, இவங்க யூஸே பண்ணலையே அது ஹாசினியா. Nobody knows only 10%, 20% in your whole life. There is a Meryl Streep hiding in you. There is a Ingrid Bergman hiding in you. உங்களுக்குலாம் ஒரு சின்ன ஒரு டான்சிங் இந்த ஷூ பாக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு கொடுத்தா போகிறோம். ஷீ யூஸ் இட் அஸ் அ ஃப்ளோர். இங்கிரிட் பர்க்மன் அப்படி தான் மர்டர் அந்த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் வந்து ஷி வாஸ் கிவன் ஜஸ்ட் ஒரு 2 scenes ஷி காட் அன் ஆஸ்கர் ஃபார் இட். எப்படி ஆடணும்னு சொல்லி கொடுத்தாங்க, நம்மூரில் லக்ஷ்மி மாதிரி. ஆசினி ஐ தேங்க் த கேமரா விச் ரெஃப்யூஸ்ட் யூ பிஹைண்ட் இட், பிகாஸ் த கேமரா வாண்டட் ஹர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். ஸோ அவங்க பாருங்க, ஹாசினி பாருங்க, அது வெட்டர் அப்படி தெரியும். லெஃப்ட் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த ரோலில். ஸ்ருதி ஹரியான் ஆக்டிவிஸ்ட், பார்க்கும்போதே பயம், ஏதாவது நல்லா இருக்குமா பார்க்கலாமா, நீ சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா சொல்கிற மாதிரி. ஆனால் வந்து பார்த்தானா ஐயோ மை காட், ஷீ இஸ் அந்த சந்தேகமே வராத மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப டிஃபிகல்ட் டு புல்லிட். அது இன்னைக்கு ஒரு டைட் க்ளோஸ்அப் வச்சுட்டாங்க, நீ பண்ணியே ஆகணும். வேற டூல்ஸே கிடையாது. டேரக்டர் சொல்லிட்டாரு, எனக்கு தெரியாது ஸ்கிரிப்ட் லெவலில் தான் இருக்கீங்க, மூஞ்சியில் மகளே ஒன்று சமத்துன்னு சொல்லி மூஞ்சியை வச்சுட்டீங்க க்ளோஸ்அப்பில். ஆல் டிட் இட் ஸோ வெல். சைடு கேரக்டர் ஒருத்தர் வராரு, வீட்டில் மேனேஜர் மாதிரி வர்றாரு, குக்கு மாதிரி ஒருத்தர் வர்றாரு. தே ஆல் டிட் இட் ஸோ வெல். 2 பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவங்கெல்லாம் டிலைட் டு வாட்ச். அதுக்கு ஈக்குவலாக வரும் வந்து இங்கிலீஷ் ஆக்சென்ட் வந்து ஆக்சென்ட் எல்லாமே பேசுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் தண்ணி கொடுங்க, இதுக்கே எனக்கு நாட்டு இருக்குதுண்ணா. எனக்கு மொத்தம் தான் எப்படி இருக்குங்க, கனிமொழிக்கே அப்படி தான் இருந்தது நாட்டியில் பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் ஒரு தமிழ் பேராசிரியர் சொன்னார், சார் மலையாளிஸ்லாம் பாருங்கள் சார், அவன் ஃப்ரான்ஸில் போனாலும் மலையாளத்தில் பேசுகிறான், ஜெர்மனியில் போனாலும் மலையாளத்தில் பேசுகிறான், இட்டலி போனால் மலையாளம் இல்லை சார், ஜெர்மன் லாங்குவேஜ் தான் பேசுகிறான், ஃப்ரான்ஸ் உங்கள் காதில் மலையாளம் மாதிரி விழுதுங்க. அவங்க எங்கே போனாலும் யூ கான் டேக் த ஆக்சென்ட் அவுட் ஆஃப் கேரளேட். அப்படிங்கிறப்போ வரும் வந்து யூ சி த வே ஷி ஸ்போக். சத்யஜித் ராய்க்கு ஒரு ஆக்சென்ட் உண்டு. நான் வந்து என்னுடைய முதல் ஷார்ட் ஃபிலிமுக்கு, என்னோட இன்ஸ்டியூட் ஃபிலிமுக்கு சத்யஜித் ரா தான் மியூசிக்கு. அவர் தன்னை தவிர வேறு இன்னொருத்தருக்கு மியூசிக் போட்டது என்னோட ஷார்ட் ஃபிலிம் கொட்டி தான். ஏன்னா இவ்வளோ கொழுப்பெடுத்து ஒருத்தன் மியூசிக் போட்டுன்றானே, அவங்க லூஸாக இருக்கணும் இல்லை ஜீனிஸாக இருக்கணும், அந்த சந்தேகத்தில் போட்டு விட்டு வெளில வந்துட்டார் அவர். அப்போ அவரோட ஆக்சன் பார்த்தீங்கன்னா, ஐ saw your film, my son, but that's because I went through a heart bypass surgery. I can't do music as such, but if you are that much interested in my music, in Iraq Raza Deshe, the songs of which you sang so well, I don't mind using it. You can use my name and give a letter from your principal, and it's okay. I'm all the best. It's a nice film. இங்கே ஒரு ஆக்சன்ட் பாருங்க, பிரிட்டிஷா லோக்கலா தெரியாது. ஸோ அந்த ராவில் உட்கார மாட்டார். ஐ ரவுண்ட் அடிட்டு சொல்ல ரவுண்ட் அடிட் உள்ள போயிடும். ஸோ அந்த மாதிரி வருவுக்கு ஏதோ ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டு ஷீ புல்ட் இட் அப் வித்வுட் ஈவன் தட் பிரிட்டிஷ் பேஸ் வாய்ஸ் இல்லாமல். அதுவும் இல்லை, தமிழ் பேசுகிற மாதிரி பேசுகிறான், இங்கிலீஷ் தான் பேசுகிறான். அந்த லாகம் வந்து இல்லை, அந்த அன்நேச்சுரலாக இல்லாமல் அந்த ஒரு ஹாஃப் டோன், அந்த ஒரு ஃபால்ஸ் டோன் இல்லாமல் நீங்கள் நடிச்சது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, புல்ட் இட் அப் ஸோ வெல். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அப்புறம் நம்மளுடைய வித்யுலேகா, ஷி ஹஸ் கிராஜுவேட்டட் இன்டு ஹாலிவுட் நவ். அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க.
யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு நடிகர், ஒரு ஃபால்ஸ் நோட் எதுவுமே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கிருஷ்ணா ஃபார் தட். யூ புல் இட் ஆஃப் so well. And Gopi Krishna, you graduated as a producer, which you should have done at least 40 years back. ஸோ காஸ்டிங்க்கு யாராவது போனீங்கன்னா கோபி கிருஷ்ணனுக்கு போயிடுங்க. நான் ஃபைனல் படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம ஊரில் சொன்ன நடிகனாக தான் என்னடா பண்ணால் மியூசிக் டேரக்டர் ஆடி பேசாங்க அப்படின்னு. மியூசிக் டேரக்டர் ஈஸி ஆட்டோமேட்டிக்காக நடிகர் ஆகிட்டு வாய்ப்பு இருக்கு. நல்லா நடிக்கிறானோ இல்லையோ, ஆனால் நடிகர் ஆகிடுவான். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பார்த்திபன் சொன்னார் இது மாதிரி ரெண்டு பக்கமும் டிராஃபிக், ஒரு பக்கம் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் சொன்னீங்க, ஒரு பக்கம் இல்லை, ரெண்டு பக்கமும் ஒன்று இருக்கு கோடம்பாக்கத்தில். நான் 4 பக்கம் தான், ஏன்னா சினிமா ஜாம் இருக்கு கோடம்பாக்கத்தில். அண்ட் எக்ஸ்ட்ராடனரி பாருங்க, பார்த்திபன் பாருங்க, நீ புதுமையா நீ ட்ரை பண்ண உனக்கு எவ்வளோ தான் சோதனை கொடுப்பாங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அவர் நான் திருப்பி சோதனை கொடுக்குறேன்ட்டு ஏதாவது பண்ணிட்டே இருக்காரு. அவர் ஐ நோ ஹிம் as மூர்த்தி பிஃபோர் he became பார்த்திபன். when he was பாக்யராஜோடைய அசிஸ்டன்ட். ஏய் நீங்க விக்குக்கு வீணாக்கிறேன் சார், நான் உங்களுதான் அப்ப நீ இல்லை. அப்போ வந்து மூர்த்தியா தெரியும், போஸ்ட்மேனாக நடிப்பார் தாவணி கனவுல. எங்கள் அப்பா ஒரு படத்தில் அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் நடிச்சிருப்பாரு. பாக்யராஜ் வந்து ஃப்ரெண்ட் அவர், அதனால தான் நடிக்க வச்சாரு. இப்போ பார்த்தேன், தென் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கவிதை பாடங்கள்ல ஹீரோ வந்து முதல்ல பார்த்திபன் தான், அமலா பார்த்திபன் தான். பூஜைக்கு வந்தார், அப்புறம் பார்த்தாரு 4 பேரில் ஒருத்தெல்லாம் சரிப்படாதுன்னு கேண்டிட்டாரு. மேட் எ வெரி வைஸ் டிசிஷன். புதிய பாதையை தனக்கென்று அமைப்பு கொண்டு இன்று வரை ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு புதுமை இயக்குனர் பாக்யராஜ் வந்து he had set his own goal, set his own flag, set his own path. Hats off to you பார்த்திபன். இவ்வளோ சோதனைக்கு வந்தாலும் நான் நானாக தான் இருப்பேன் என்று சொல்றது ரொம்ப அழகான ஒரு திறமை உங்களுடையது. ஸோ வெரி ஹாப்பி. யாராவது விட்டு போயிருந்தாங்க சித்ரானா வரலாறு நடமாடும் வரலாறு சித்ரா அண்ணன் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு அவர். நான் குழந்தையா இருக்கலையும் பார்த்துருக்காரு. எனக்கு வயசாச்சு அவர் அப்படியே இருக்காரு. ஸோ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஐம் சீயிங் ஆஃப்டர் லாங் டைம். இவர் கொஞ்சம் அண்ணன் தாடி வளர்த்துருக்காரு, கேமரா லென்ஸ் முன்னாடி மறைக்குது. நான் இவர் வந்து தாடி இல்லாததுலேயும் பார்த்துருக்கேன், இல்லாத பார்த்து இருக்கும்போது பார்த்துருக்கேன், இது இல்லாத போது பார்த்துருக்கேன், இது இருக்கும்போதும் பார்த்துருக்கேன். ஸோ நன்றி. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட். அண்ட் என்ன மிச்சம்லாம் பேசுறதுக்கு நான் இடமே இல்லாமல் பேசுகிறேன். நான் நர்வஸ், நான் பேசும்போது டைம் ஆச்சுன்னா வாட்சை காட்டுவேன், நான் பேசும்போது கேலண்டர் காட்டுவாங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி என்டையர் டைம். Yuki said this. இந்த படத்தை பற்றிய செய்திகளை உலகம் பூராவும் கொண்டு சேர்க்க இருக்கின்ற அன்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். நண்பர் பிரகாஷ் மோகன்தாஸுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா என்னுடைய நண்பரான கோபிகிருஷ்ணனை தயாரிப்பாளர் ஆக்கியதற்கு. இந்த விழாவுக்கு நான் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் கோபி மோகன்தாஸ் மட்டும்தான். அவர்கிட்ட உள்ள 2 சிறப்புல சொல்லணும்னு நினைக்கிறேன். நட்புக்கு இலக்கணம் அப்படின்னா தாராளமாக கோபியை சொல்லலாம். இன்றைக்கு இந்த திரைப்படத்திலே இவ்வளவு மிகப்பெரிய நட்சத்திரங்கள்லாம் இணைந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார் இல்லையா. நான் கூப்பிட்ட உடனே எல்லாரும் உடனடியாக அமெரிக்காவுக்கு வந்து நடித்து கொடுத்தாங்கன்னு. அதுக்கு காரணம் அவருடைய நட்பு வலை. அது வந்து மிகப்பெரியது. அதிலேருந்து ஒரு சிறு பகுதியை தான் இந்த படத்தில் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவர்கிட்ட உள்ள இன்னொரு திறமை என்னென்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி. அவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதை அதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம், அவர் தூங்க மாட்டார். அதை மிகச்சிறப்பாக நிறைவேற்றுகின்ற வகையில் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் மேன் அவர். அதன் காரணமாகத்தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மிக சீசன்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் அவர் கூப்பிட்டவுடனே வந்தாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த நட்பு தான். இன்றைக்கு இந்த விழா மேடையில் இந்த படத்தை பற்றி பேச வந்திருக்கிற ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லரசன் பார்த்திபன் வந்திருக்காரு. அதாவது சொல்வேந்தன் தான் சொல்லலாம்னு நினச்சேன். சொல்வேந்தன் ஏற்கனவே சுபிச்சிரத்துக்கு பட்டம் இருக்கிறதுனால பொற்கொள்ளர் மாதிரியா. அது மாதிரி இந்த படத்தில் நடித்திருக்க நட்சத்திரங்களை பற்றி சொல்லவே வேணாம். சுகாசினிகள்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், எப்படிப்பட்ட பெர்ஃபார்மர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை வந்து ரொம்ப அழகாக வந்து யூகி சொன்னார். அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். கேமராவை வந்து உங்களை பின்னாடி நிற்காதீங்கன்னு சொல்லி புறந்தள்ளினது வந்து ரொம்ப பெரிய விஷயம்னாரு. அது நிஜமாவே ரொம்ப அழகான டேர்ம். அதாவது சுகாசினி நடிப்பு திறனுக்கு சொல்கிறதுக்கு வந்து அதோட ஒரு நல்ல டைம் கிடையாது.
வரலட்சுமியை பொறுத்த வரைக்கும் வந்து வரலட்சுமி வந்து சுயம்பு. இன்றைக்கு வரலட்சுமி வந்து தமிழ் சினிமாவிலையும் இல்லை தெலுங்கு படங்களையும் முக்கியமாக எடுத்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய உழைப்பு. இது வந்து பெரிய விஷயம். அது வந்து நைட்டு வந்து படுத்து தூங்கும்போது நிம்மதியாக கர்வத்தோட படுத்து தூங்கலாம் வரலட்சுமி. அந்த அளவுக்கு ஒரு கிரேட் பெர்ஃபார்மராக இன்னைக்கு வந்து அவங்க இருக்காங்க. சூஸ் பண்ணி கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே, அதாவது இந்த படத்தினுடைய கதாநாயகமும் தயாரிப்பாளரும் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி எனக்கே கூட லேட்டாக தான் தெரியும் அவர் தான் தயாரிப்பாளர்னு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை இயக்கி இருக்கின்ற கிருஷ்ண சங்கரை பற்றி சொல்லணும். 2 விஷயம் சொல்ல நினைக்கிறேன். என்னென்னா, அவர் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் இப்படி ஒரு படத்தை பண்ண முடியுமா நிஜமாவே பிரமிப்பாக இருக்குது. அதை தாண்டி ஒரு பிரமிப்பை எனக்கு கொடுத்தது என்னென்னா, இந்த திரைப்படத்தை 23 நாட்களில் முடித்தாங்க. இதை வந்து அவர்கிட்டேருந்து இன்றைக்குள்ள இளம் இயக்குனர் பல பேர் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பட்ஜெட்டிங் தான் சினிமாவில் ரொம்ப முக்கியம். எந்த கதையும் நாம் அதாவது திரைப்படத்துடைய படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சரியாக திட்டமிட்டோம்னா நிச்சயமாக குறைந்த நாட்களில் இந்த அளவு குவாலிட்டியாக கொடுக்க முடியும். இந்த படத்தை நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட்லாம் எப்படிப்பட்ட நடிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்றது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அதை வந்து மிக அழகாக பண்ணியிருக்காரு. இவங்ககிட்ட இந்த பர்ஃபார்மன்ஸ் வாங்குறது அப்படின்றது அவங்க நடிப்பாங்கன்னு ஒரு விஷயம். ஆனால் இவருடைய கதைக்கேற்ப அவங்க நடிக்கிறதுக்கு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது இருக்குல்ல, அது நிஜமாக ஒரு பெரிய கெப்பாசிட்டி. உங்களுக்கு நிஜமாக என்னுடைய பாராட்டுக்கள் கிருஷ்ணசங்கர். இசை வந்து ஆதித்யர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. யூகி சேது வந்து இந்த படத்தை பற்றி படத்தினுடைய ஒரு ட்ரெய்லர் லான்ச்சு அப்படின்ட்டு இல்லை ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்னு அவர் பேசலை. படத்தை பற்றி ஒரு முழுமையான விமர்சனத்தை தந்துட்டார். இந்த தயாரிப்பாளர் கோபிகிருஷ்ணாவுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டு, இந்த படத்தினுடைய ப்ரெஷ் ஷோ அன்னைக்கு முதல்ல ஒரு 15 நிமிஷம் யூகி சேது பேச சொல்லிட்டு இந்த படத்தை ப்ரெஸ்ஸுக்கு திரையிடுங்க. ப்ரெஸ்ஸுக்கு வந்து ரிவ்யூ எழுதுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும். அவ்வளோ ரெஃபரன்ஸை வந்து கொடுத்துருக்காரு. யூகி சேது வந்து சினிமா மேலே வந்து எப்படிப்பட்ட ஒரு காதலை விட்டுருப்போம் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ரொம்ப நல்லா பேசுறீங்க யூகி சேது, வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் ரொம்ப நல்லா இருக்குது. இதனுடைய அவங்க படத்துக்கு பேரே வெர்டிக்ட் வச்சுருக்காங்க. வெர்டிக்டை கொடுக்க வேண்டியவங்க நீங்கள். நல்ல வெர்டிக்டை கொடுத்து இந்த படம் இது போன்ற படங்களை வந்து நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது அக்னி என்டர்டெயின்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் இந்தியன் பேஸ்ட் சப்ஜெக்ட். அதாவது இங்கே நடக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். யூஎஸில் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோபி சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் பிக்கெஸ்ட் பெனிஃபிட் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சு கொடுத்தது. ரொம்ப ஒரு வியப்பான சுச்சுவேஷன். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் வந்து பண்ணுவாங்கன்னு. அதுக்கு முழு தேங்க்ஸ் வந்து கோபிகிருஷ்ணன் சார் தான். அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் எல்லாருமே வந்தாங்க. பட் அங்கே வந்தப்போ வந்து நாங்கள் நிறைய கற்றுருந்தோம் அவங்ககிட்ட, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எவ்வளோ குயிக்காக பண்ணுறாங்கன்னு. ஸோ அந்த 23 டேஸ்க்கான ஷூட்டுக்கான ரீசன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன். இட்ஸ் பிகாஸ் ஆல் தி ஆர்டிஸ்ட் வந்து 2 டேக்கு மேலே எடுக்கல ஒரு இதுக்குமே. ஓகே, ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் க்ளீன் அண்ட் எவ்ரிபடி டிட் தேர் ஜாப் ஸோ வெல். ஸோ நாங்கள் 23 டேஸ் குயிக்காக முடிச்சிட்டோம். ஆக்டராக கூட ஐ லேர்ன்ட் அ லாட். இது இந்தியாவில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அஸ் அன் ஆக்டர் அண்ட் ஐம் ஹோப்பிங் டு டூ மோர் கேரக்டர்ஸ் லைக் திஸ். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அபவுட் திஸ் ஃபிலிம் உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. கான்டென்ட் இஸ் கிங்னு சொல்லுவாங்க. நிஜமாவே கான்டென்ட் கிங்கான்றது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரணும். இந்த மாதிரி ஆக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும்னா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஐம் ரிக்வெஸ்டிங் யுவர் சப்போர்ட் ஃபார் தட். Last but not the least, without taking too much time, I want to thank Yugi Sedu sir, Chitra Venkatanan sir, Parthiban sir for presiding on this event and making their time to come out here. So I'll just make this very short and sweet and quick. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் அப்புறம் கேட்கலாம். படத்தை பற்றி நாங்கள் வந்து ஒன் ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. எனக்கே நான் எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். இங்கு விருந்தினராக வந்திருக்கும் பார்த்திபன் அவர்களுக்கும் யூகி சேது அண்ட் சித்ரா வெங்கடேசன் சாருக்கு என்னுடைய நன்றிகள். இந்த படத்தோட சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கீங்க. யூகி சேது எப்போவுமே ரொம்ப ஜெனரஸ். என்னை பற்றி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாரு. இவர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அந்த பாராட்டை ஏற்றிக்கிட்டு சந்தோஷப்படணுமா இல்லை வீட்டுக்கு போய் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ஒன்றுமே பண்ணலையே நம்ம அப்படி நம்மளை குத்திக்கிட்டோமான்னு தெரில. அதுதான் அவரோட இன்டென்ஷன் நினைக்கிறேன். பட் அப்படிலாம் இருக்கணும். இருந்தால் தான் மற்றவங்களுக்குலாம் அடடா யூஆர் நாட் பீயிங் ப்ரொடக்டிவ், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு தோணும். அதுவும் நடுவில் நிறைய பேரெல்லாம் எடுத்து விட்டாரு. எத்தனை பேருக்கு அந்த பேரெல்லாம் ஞாபகம் இருக்குதுல. ஜாக்ஸ் தாத்தியோட எக்ஸ்பிரஷன் அவங்க ஃபேஸில் பார்த்தேன் அப்படின்ட்டாரு. ஜாக்ஸ் தாத்தி அப்படிங்கிறவர் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஃப்ரான்ஸில் ரொம்ப பெரிய
ஒரு ஒரு கல்ட். சார்லி சாப்ளின் வந்து பிரான்ஸ்ல பிறந்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அந்த பேரெல்லாம் சொல்லும்போது இன்னுமே உதறது கை காலெல்லாம். எனிவே அண்டர் யூட்டிலைஸ்ட் அப்படிலாம் சொன்னாரு. அடக்கமாக தான் இருக்கணும் எல்லாரும். ரொம்ப ஓவர் யூட்டிலைஸ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன இவங்க எல்லா படத்துலையும் இருக்காங்க, இவங்க போரா இருக்கு அப்படின்றவாங்க. அதனால நாங்களாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சாதான் இந்த மாதிரி வேர்டிக்ட் ஆன படத்துல ஒரு 4 நாள் ஒர்க் பண்ணா கூட கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி தோணும். ஸோ இட்ஸ் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் த ஃபிலிம், மீ பீயிங் அண்டர் யூட்டிலைஸ்ட். அண்ட் சித்ரா லக்ஷ்மணன் சார், தேங்க்யூ ஸோ மச். அழகா அனலைஸ் பண்ணீங்க. இந்த படத்துக்கு வந்து ப்ரெஷ் ஷோக்கு அவரை கூப்பிடணும்னு சொன்னது இட்ஸ் வெரி குட். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு படத்தை எப்படி பார்க்கணுங்கிறதே மறந்து போச்சு. ஏன்னா ஒரு ரீலா 1 minute ரீலா பார்த்து ஒரு 3 மணி நேர படத்தை வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நியூஆன்சஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது மறந்து போச்சு. இன்னுமே அந்த பிளாக்னஸையே பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த படத்துல இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு டார்க்கா ஒரு ஃப்ரேம் வந்தா அப்படின்னு. ஆனால் நம்ம ஐஃபோனில் பிளாக் ஒரு டென்சிட்டி தானே பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஐயோ பிளாக்னஸ் இல்லையேன்றோம். ஸோ முக்கியமாக கருப்பு இருந்தால் தான் வெள்ளை உலகத்திலேயே. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யுவி சேத்து மாதிரி, நம்ம சித்ரா லக்ஷ்மணன் மாதிரி வெரி வெரி பேலன்ஸ்ட் அண்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ் இருந்தால் தான் நம்ம சினிமாலேருந்து என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரியும். பார்த்திபன் அஃப்கோர்ஸ் என்ன பேச போகிறார் தெரியல. ஐ திங்க் உங்களுக்கே தெரியல. கோபிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கோபி ஒரு ஃப்ரெண்டு. கோபி எப்படின்னா, இப்போ நான் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்லேயும் கோபி இழுத்துருவேன். என்னோட தொண்டு நிறுவனமான நாமில் வந்து அவர் ஒரு ட்ரஸ்டி. சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவரும் அந்த கமிட்டியில் இருப்பார். அப்புறம் கொல்லப்புடி அவார்டு, நேஷ்னல் அவார்டு உண்டு, அதுலேயும் அவர் இழுத்துருவேன். ஸோ ஆனால் அவர் என்ன இழுத்தா நான் போக மாட்டேன். அதுதான் வந்து யூஸ்வல் ஒரு என்ஜிஓ பர்சனோட ஆட்டிடியூட். அந்த ஆம்பே டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வருவோம், யாருக்கும் நம்ம போக மாட்டோம். அப்படி வந்து ரொம்ப உறுதியாக இருந்த என்னை இழுத்தது வந்து இந்த படத்தோட இந்த சப்ஜெக்ட். ஆடிஷன் பற்றி சொன்னார். எல்லாருக்கும் ஆடிஷன் பண்ணாங்க, சுஹாசினிக்கு ஆடிஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கும் ஆர்டிஸ்டுக்கு ஒரு ஆடிஷன் ஒன்று இருக்கும். எப்படின்னா, என்னோட 20களில் வந்து நிறையா லக்ஷ்மி அவர்களோட ரீமேக் படங்கள் நான் நடிச்சிருக்கேன். சிறை பார்த்துருப்பீங்களா நிறைய பேர், அதோட தெலுங்கு வெர்ஷனில் நான் தான் ஆக்ட் பண்ணேன். சம்சாரம் அது மின்சாரம், அதோட தெலுங்கு வெர்ஷனில் நான் தான் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் கன்னடத்தில் அவங்க இபனி கரிகித்துன்னு ஒரு படம் பண்ணாங்க, ரொம்ப ஃபேமஸ், அதோட தெலுங்கு வெர்ஷன்லையும் நான் தான் ஆக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால ஒருத்தர் கதை சொல்ல வரும்போது ரீமேக்னு சொன்னால் யூஸ்வலி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது லக்ஷ்மி மேடம் பண்ணியிருக்காங்க தமிழ்லையோ இல்லை கன்னடாலேயோ அப்படின்னோட, ஓ அப்படியா, அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு கெட் இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் ஒரு ஃபில்டர் அவங்களே பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நான் எனக்கு அந்த ஹோம்ஒர்க் இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கோபி வந்து சொன்னார், இந்த எலைசாங்கிற கேரக்டருக்கு நாங்கள் லக்ஷ்மி தான் கேட்டோம். அவங்க வந்து வேறு வேலை இல்லை, 6 நாள் என்னை அமெரிக்காவை கூப்பிட்டு போய் என்னை கொலை பண்ணி திருப்பி அனுப்புறியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க அப்படின்னுட்டு. ஸோ அதனால எனக்கான ஸ்கிரிப்டோட ஆடிஷன் வந்து அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க. ஷீட் ஆல்ரெடி டன் இட். ஸோ லக்ஷ்மிக்கு கொண்டு போகிற கேரக்டர் அப்படின்னா நிச்சயமாக இது அப்படின்னு வெல் ரிட்டன் கேரக்டர்னு எனக்கு தெரியும். அதனால தான் லக்ஷ்மி மேடம் மேலே பாரத்தை போட்டுட்டு எஸ் ஐ வில் கம் டு தி US அப்படின்னு சொன்னேன். இப்போல்லாம் வந்து ஷூட்டிங்க்கு 12 பேர் எல்லாமே யாரும் போக மாட்டாங்க, நான் ஒருத்தி மட்டும் போனேன். அது பெரிய அட்வான்டேஜ் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா 12 பேர் போனால் சுஹாசினி × 12 க்ளோன்னு தொல்லை. அதனால சுஹாசினிங்கிற ஒரு தொல்லையை மட்டும் இவங்க வந்து சகிச்சுக்க வேண்டியிருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த ஷூட்டிங். எனக்கு எல்லா சீனுமே ஸ்ருதி ஹரிஹரனோட தான். வழக்கமாக ஹீரோயின்லாம் எப்படின்னா கேரவானில் இருப்பாங்க, ஜஸ்ட் ஷார்ட்டுக்கு வந்துட்டு டைலாக் பேசிட்டு போயிடுவாங்க, ப்ராம்ப்டிங் இருக்கும், அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. சில சமயம் ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்ருதி ஹரிஹரன் வந்து கீழே தரையில் உட்காந்து என்கிட்ட, மேம் நம்ம ரிஹர்ஸ் பண்ணலாம்னு போட்டு அரிச்சு பிடுங்கி, அம்மா இது தமிழ்மா, எனக்கு ஒன்றும் ரிஹர்சல் தேவையில்லை, தேக்கு போயிடுறேன், நான் இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு பிளேயில் ஆக்ட் பண்ணுற மாதிரி டைலாக் எல்லாம் படித்து எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ சங்கருக்கு வந்து கிருஷ்ண சங்கருக்கு நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையே கொடுக்கல. ஏன்னா ஷார்ட் ரெடின மாதிரி நாங்கள் ஏற்கனவே ரெடியாக இருப்போம். ஸோ இட் வாஸ் எ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன ரோல் தான் என்னோடது. ஸோ அதனால என்னோட வேலை வந்து சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறது தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபேமிலி பீப்புள் தான். சினிமா ஷூட்டிங் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது, உங்கள் பொண்ணோட கல்யாணம் அப்போ என்ன கலாட்டா நடக்குமோ அதெல்லாம் ஷூட்டிங்கோட ஒரு நாள் நடக்கும். சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, எங்கள் வீட்டிலலாம் கல்யாணம் தான் எல்லாரும் பயப்படுவாங்க, நான் மட்டும் ஜாலியாக இருப்பேன். ஏன்னா எங்களுக்கு தினம் கல்யாணம் தான் சினிமாவில். உங்கள் கல்யாணத்துக்கு 2000 பேர் தான் வருவாங்க, எங்கள் கல்யாணத்துக்கு 5000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்தோட கலாட்டா எல்லாமே ஷூட்டிங்கில் இருக்கும். அதை சின்ன யூனிட் எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப பிரமாதமாக
சமாளித்த கோபிக்கும் ராஜிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னென்னவோ பிரச்சனை எல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வேனோட டிரைவர் வந்து ப்ரீவியஸ் டே வி டேக்கன் டு அன் இந்தியன் ரெஸ்டாரண்ட். அங்கே சாப்பிட்டுட்டு சாவி அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல வச்சுட்டு இவர் வந்து வீட்டில் வந்து தூங்கிட்டாரு. ரூம்ல வந்து காலையில் நாங்கள்லாம் வந்திருக்கோம், ஃபேன் இருக்கு, சாவி இல்லை. டைரக்டர் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை திறந்து அந்த சாவியை எடுத்துட்டு வந்து அதை அந்த வேன் திறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு லைட் வந்தது. இந்த மாதிரி நம்ம கண்ணில் தெரியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்புறம் நாங்கெல்லாம் பூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே என்னை பார்த்த உடனே நான் ஸ்கூல்ல படிக்கும்போது நீங்க வந்து ஒரு 30-40 வயசு இருக்கும், அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனா அந்த வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது அமெரிக்கன் ஷூட்டிங்ல தான் நான் பார்த்தேன். ஏன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மியூசிக் டைரக்டர் ஆதித்யா ராவ், ஹிஸ் பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு பண்ணி எங்க எல்லாருக்கும் லஞ்ச் கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்க? அந்த யூனிட்ல இருக்கிற எல்லாரையும் பிடிக்கும்னா இருக்கலாம், சுஹாசினி படத்தை எங்கேயோ பார்த்துருக்காங்க அவங்களோட சின்ன வயசுல, அதனால அந்த சாப்பாட்டுல இன்னும் கொஞ்சம் நெய், இன்னும் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அப்பதான் என்னோட வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது. வண்டர்ஃபுல் இட் வாஸ். அண்ட் கிரேட் சாய்ஸ் ஆஃப் அரவிந்த் கிருஷ்ணா as a cinematographer, பிகாஸ் எல்லாரும் நியூ கமர்ஸா இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு வார்டன் மாதிரி ஒருத்தர் எல்லாரையும் லகான் வச்சு கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு சினிமா தெரிஞ்சு அட் த சேம் டைம் பிசிக்கலி ஆக்டிவா இருக்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபரை சூஸ் பண்ணது வந்து ஐ திங்க் இட் வாஸ் ரியலி லைக் அ ட்ரம் கார்டு. அவர் வந்து இந்த அமெரிக்கன் யங் யூனிட்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப தமாஷா இருந்தது. இந்தியாவில் இருக்கிற நம்ம எல்லாருமே என்னதான் இருந்தாலும் தொழில் அப்படின்னு வந்தப்போ அந்த ஒரு பக்தின்னு இருக்கும். அந்த தொழில் பக்தி அங்கெல்லாம் யாருக்கும் கிடையாது. வந்தோமா, வேலையை பார்த்தோமா, போயிட்டே இருப்போமா. முக்கியமான டெத் சீட்ல நாங்கள் கஷ்டப்பட்டு டைலாக் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அமெரிக்கன் இன்னொரு அமெரிக்கன்ட்ட சிச்சி கோ ஃபார் தட் வீக்கெண்ட் ட்ரெக்கிங் டு த மவுண்டன் அப்படின்னு அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயத்த ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என்னையா இது, நாங்கள் வந்து தொழிலே தெய்வம்னு இருக்கோம், நடுவில் நீ ஹாலிடேக்கு போனப்ப வீக்கெண்ட் போனதெல்லாம் பற்றி பேசிட்டு. பட் எல்லாம் பொறுமையா இருந்து ஒரு நாளைக்கு சிங்கம் சிதறி வெடிச்சுது. நம்ம சினிமாட்டோகிராஃபர் சைலன்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, அப்படியே குவைட் ஆகி கொஞ்ச நேரம் வேலை பார்க்காம இருந்துட்டாங்க. சைலன்ஸ்னது வாயத்தான் மூட சொன்னோம், வேலையை மூட சொல்லலையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போய் டைரக்டரும் கோபியும் போய் அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்தது. ஸோ அதனால வெளிநாட்டில் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக கிடையாது, ரொம்ப 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 கஷ்டம். எங்களெல்லாம் வந்து பிக்கப் பண்ணணும், ட்ராப் பண்ணணும், இந்த வீட்டில் ஒரு ஷூட்டிங் நடக்கும், அவங்க தே ஷுட் அலவ் ஃபார் த ஷூட்டிங் எல்லாம். இதெல்லாம் மீறி 23 டேஸ்ல இந்த படத்தை முடிச்சது வந்து ஐ திங்க் இட்ஸ் அமேசிங். ஸோ இந்த படத்தை நீங்கள் எப்படி ஆடியன்ஸாக பார்த்து சந்தோஷப்பட போறீங்களோ அதே மாதிரி இந்த ஷூட்டிங்கை நான் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டராக பார்த்தேன். நான் இருந்த ஒரு 6 நாள். அமேசிங் ஜாப் தட் they did. அண்ட் பிரகாஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் புல்லிங் இட் ஆஃப். பிகாஸ் ஒரு ப்ரொடியூசரே ஒரு ஆக்டராக இருக்கும்போது நமக்கு வேற ஏதோ தோணும், ஆஹா இவர் வந்து தன்னுடைய திறமையை காட்டுறதுக்காக படம் எடுத்துக்காரு. கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் 10 நாள் அவர் நான் பார்த்த ஷூட்டிங் வரைக்கும் அவருக்கு ஆக்ட் பண்றதுக்கு கேமரா முன்னாடி போறதுக்கு சான்ஸே இல்லை. அவர் வந்து கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன்ல 6வது அசிஸ்டன்ட் மாதிரி இங்கே அங்கேயும் ஓடிட்டு இருந்தாரு. எல்லா வேலையும் அவரே பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம ஊர்ல எல்லாம் ப்ரொடியூசர்னா சேர் போட்டு ஜாலியாக உட்காந்து எல்லாரையும் விரட்டலாம், அங்கே அப்படி இல்லை, அவரை தான் எல்லாரும் விரட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் வரலட்சுமி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவர் சொன்ன மாதிரி, யூகி சேத்து சொன்ன மாதிரி, அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட்டே கிட்ட வராம ஒரு இந்தியன் லாயர் வந்து ஃபுல்லாவே அவங்க பாஷையில பேசும்போது அந்த ஜார்கன்ஸ், அந்த பர்டிகுலர் வொக்காபுலரி, அந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தும் போது எந்த பிசுறுமே இல்லாம ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணீங்க. எவ்வளவு கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்டுக்கு தான் தெரியும். ஒரு ரூம் ஃபுல் ஆஃப் ஆர்டிஸ்டை வச்சுக்கிட்டாலும் ஒரு 3 கேமரா இருக்கும்போது எழுந்து நின்று குரலே வர்றதே பயப்படும். பார்த்திபனுக்கு தெரியும், அது யூகி சேத்துக்கு தெரியும், பிரகாஷ்க்கு தெரியும், வெளியில வராது அத்தனை பேரை பார்க்கும்போது. பட் அதெல்லாம் மனசுல வாங்கிக்காம பர்ஃபார்மன்ஸ், நான் ஒரு ஆர்டிஸ்ட், எனக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் இதுல தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அதை மீறி வர்றது, என்னதான் இருந்தாலும் ஹியூமன் பீயிங்ஸ், நமக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன பயங்களெல்லாம் எதிர்த்து பண்றதுங்கிறது அமேசிங். ஸோ டைரக்டர் கிருஷ்ணா, நீங்களும் ரொம்ப அழகா பண்ணீங்க. 23 நாள்ல படத்தை முடிக்கிறதுங்கிறது, you have to be a genius to do 23 நாள், சான்ஸே இல்லை. I mean to plan and everything. So congratulations. And you won't believe it, in the costume ku vandavanga Anita, who's our Kenny's sister, you know, amazing. Raji எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 கூட்டு முயற்சியா தான் இது பண்ணாங்க. அதுல அகைன் ஐம் சேயிங், எல்சாங்கிற வண்டர்ஃபுல் கேரக்டர் வெளியில இருந்து தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த கோர்ட் ரூம் டிராமாவெல்லாம் எல்சா வந்து ஹெவன்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நானும் இந்த படத்தை
சைட்ல இருந்து பார்த்தேன் ஷூட்டிங்ல. இப்போ ஆடியன்ஸ் நீங்க எல்லாம் பார்க்கும்போது உங்க கூட உட்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஐம் விஷிங் த டீம் த வெரி 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 பெஸ்ட் தட் இட் ரிச்லி டிசர்வ்ஸ். தேங்க்யூ. அவர் முன்னாடி பேசுறதுக்கு உதறது உடம்புலாம். ஐ ரியலி மிஸ்ட் ஹிம். அவர் வந்து இந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. நான் கோபி சார்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், இன்னும் பார்த்திபன் சார் ரொம்ப பிஸி, பயங்கர பிஸியாக இருந்தார் அவர் ப்ரீவியஸ் ப்ரொடக்ஷனில். பட் இன்னைக்கு நீ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சுஹாசினி மேடம் வந்து ரொம்ப வந்து ஹம்பிளாக பேசிட்டு போயிட்டாங்க. ஒரு சீனையும் அவங்க அவங்க நடிச்சது அனுபவிச்சு பார்த்துருக்கேன். நான் ரசிகனாக தான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க பண்ணது. ஸோ ஒருத்தர் எல்லாரும் என்னென்ன எப்படி பண்ணாங்கன்றது அழகாக பேசிட்டாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் தேங்கிங் பிரகாஷ் அண்ட் அக்னி என்டர்டெயின்மெண்ட் ஃபார் என் மேலே ஃபெய்த் வச்சு எனக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. தேங்க்யூ பிரகாஷ் சார் ஃபார் யூனோ அண்ட் மாலினி பிரகாஷ் மேடம். அண்ட் அகைன் இந்த ஆல் தீஸ் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து நிறைய பேர், எனக்கு எக்கச்சக்க கண்டென்ட் இருக்கு, இப்போ டைம் இல்லை, நான் பேசிட்டே விட்டா. ஸோ எனக்கு அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ எடுத்துட்டு ஒருத்தரும் 10 ஹாலிவுட் ஆர்டிஸ்டுக்கு சமம் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்லலைங்க, கூட நடித்த ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் சொன்னது. அவங்க ஒருத்தரை பார்த்து அவங்க சொன்னது. ஒருத்தரும் அவங்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி இவங்க வருவாங்க, வந்துட்டு அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க. அதுவும் இதோ வரலட்சுமி மேம், சுஹாசினி மேம்லாம் ஒரு பார்வை பார்த்து ரைட் போகலாம் அப்படின்வாங்க. நான் அப்படியே உட்காந்து போகலாம். அதே சமயத்தில் ஒரு சின்ன கரெக்ஷனை கூட நான் தான் சொன்ன கேட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாட்டி சுத்தி ஹரியன் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ஹாசினி மேடம் கிட்ட. அப்போ வந்து ஒரு டைலாக் வந்தது. உடனே ஹாசினி மேடம் வந்து இது ஆட்டோ பின்னாடியே இல்லாமே அப்படின்னாங்க. உடனே வந்து நீங்க பேசுங்க நல்லா இருக்குன்னு உடனே நான் பார்த்தாங்க. அவங்க நான் சொன்னது இல்லை மேடம், இந்த செட் ஆகுதுன்னு. டேரக்டர் சேஸ் நோ டூ தட் அப்படின்ட்டாங்க. ஸோ அவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க நினச்சா பண்ணிருக்கலாம். ஸோ ஆனால் அவங்க கேட்டு தான் பண்ணுவாங்க, இது ஓகேவா. ஸோ எனக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைங்க. இவங்க இத்தனை சீனியர் பீப்புளை ஹேண்டில் பண்ணுறது ஒரு பிரச்சனை இல்லை. ஐ தேங்க் அரவிந்த் கிருஷ்ணா சார் ஃபார் டிஓபி சப்போர்ட், ஒண்டர்ஃபுல் சப்போர்ட் அது. அண்ட் அஃப்கோர்ஸ் கோபி சார் அண்ட் ராஜி மேம். இந்த படம் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே கோபி சார் தான். அது லோக்கலாக ஆர்டிஸ்ட் வச்சு அங்கே எடுக்க வேண்டிய ஒரு படமாக தான் இருந்தது. என்ன ஸ்டோரின்னு கேட்டார், யார் நீங்கள் நினைக்கிறான்னு கேட்டார். ½ அன் ஹவரில் ஒருத்தரையும் கனெக்ட் பண்ணார். அந்த இமீடியட்டாக அவங்க எல்லாருமே ஸ்கிரிப்ட் எடுத்தாங்க. ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சேன், அவங்க பிடிச்சது பண்ணாங்க. ஸோ அண்ட் எனக்கு கிடைச்ச டீம் முக்கியமான விஷயம் அது. ப்ரொடக்ஷன் டிசைன் நந்தினி முத்தியம், அனிதா ஏடி, அண்ட் கம்ப்ளீட்டாக ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு என்னோட பார்த்துக்கிட்ட பிரதீப் ஆண்டனி. அண்ட் எனக்கு அன்பிலீவபிள் சப்போர்ட் என்னுடைய 2 தம்பிகள், கோ டைரக்டர் அண்ட் அசோசியேட் சுதர். அவர் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காரு சார் வச்சு கூட. அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு கேகே கிருஷ்ணா கே கோபால். அவர் கேகேன்னு கூப்பிடுவோம். அவர் வெப் சீரிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்னோட அசோசியேட்டாக வந்து ஒர்க் பண்ணார். இவங்க 2 பேரும் சொன்னாங்க இல்லையா, 23 நாளில் முடிச்சோன்னு. 23 நாள் முடிச்சதுக்கு காரணம் 16 ஹவர் ஒரு நாளைக்கு ஷூட் மட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 3 ஹவர் உட்காருவோம் நாங்கள் 3 பேரும். அதில் அவங்க காமிச்ச ஒரு மெட்டிகுலஸ் எஃபர்ட், அதாவது ஒரு திருத்தமான ஆழமான ஒரு சினிமாவை எப்படி காதலிக்கிறதுனா அந்த 2 பசங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அப்படி காதலிப்பாங்க. ஸோ எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அவங்க வந்து நிறைய வருஷம் பேசும்போது எனக்கு ஐ ஆல்சோ லேர்ன்ட் அ லாட். அண்ட் அப்கோர்ஸ் ஒரு ஸ்ருதி ஹரிஹரன்லாம் வந்து ரொம்ப நிறைய சொல்லிட்டே போகலாம். ஒரு ஷாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன். வரலட்சுமி வந்து போட்டு கார்னர் பண்ணி போயிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எங்கள் அமெரிக்கன் கோர்ட்டில் வந்து ஜூரி சிஸ்டம் இருக்கும். அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க தீர்ப்பை. அவங்க பேசி முடிக்க நீ கொலை பண்ணியான்னு கேட்கும்போது அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. பார்க்குறேன், அந்த ஜூரியில் உட்காந்துருக்கு 3 பேர் அழுதுட்டு இருக்காங்க கண்டு தண்ணி. அந்த ஏன்னா கிட்டே பேச நீங்கள் அழக்கூடாது, நீங்கள் சப்போஸ் ஜூரினா இல்லை ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, ரொம்ப எமோஷனலாக இருக்கு எங்களால். ஸோ இவங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் என்ன சொல்றது, ஆனால் இவங்க 4 பேருமே இது வரைக்கும் பண்ணாத கேரக்டர்ஸ். வித்யூ லைக்காவை நீங்கள் காமெடினா பார்த்துருப்பீங்க, கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் கேரக்டர். ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய
ஒத்துழைப்பு, ரொம்ப சப்போர்ட் ரொம்ப தேவை. தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்களாம் இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க, எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, கிட்ட பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ தேங்க் மை ஒய்ஃப், மை 2 kids, மை ஃபேமிலி, ஜெயஸ்ரீ, ஜெயந்தி அண்ட் நோ பாலா, பார்த்தா, எல்லாம் எங்கள் ஃபேமிலி, பிரதர்ஸ் எல்லாரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்களாம் வந்திருந்தது ரொம்ப 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 தேங்க்ஸு. அண்ட் சதீஷ் சூர்யா சார், ரொம்ப பிஸியான எடிட்டர் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஒர்க்கிங் வித் மீ அண்ட் supporting me. And I hadn't written, I'm very sorry. I think I covered everybody. So I think with that I'll just stop. Now யாரையும் விட்டுருந்தா வெரி சாரி. நம்ம சீக்கிரம் முடிக்கணும் தான். நான் மனமாற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.